வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம ஃபேஷியல் பண்ணால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமோ அதே அளவுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்லர் போனாலும் சரி, அப்படி இல்லைனா ஹோம்மேடாக ஏதாவது நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் வந்து ஃபேஷியல் ட்ரை பண்ணாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங், ஸ்க்ரப்பிங், அதுக்கப்புறம் மசாஜ் அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக்கும் அப்படியே எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ஸை தான் நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபேஸை நான் எந்த மேக்கப்பும் போடல, ஜஸ்ட் அந்த ஃபேஸ் பேக் மட்டும் நான் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பால் கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட ஃபேஸ்க்கு நேச்சுரலான ஒரு கிளென்சர் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் தான். நார்மலாக நீங்கள் டெய்லி ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கடலை மாவு சேர்க்காம 1 ஸ்பூன் பால், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர், இதை ரெண்டுத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் டெய்லி வந்து நல்ல ஒரு க்ளோ அண்ட் பிரைட்டனாக வந்து இருக்கும். இப்போது நான் இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காம உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பேக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளென்சராகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஸ்க்ரப்பிங் அண்ட் மசாஜ் மூணுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக் தான் நம்ம இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்க இந்த பேக்கை ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் போர்ஸ் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஸ்க்ரப் பண்ணுற மெத்தடை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா அது இன்னுமே வந்து இரிட்டேஷன் ஏற்படுத்தி நம்ம ஸ்கின்ல வந்து அதிகமாக பிம்பிள்ஸ் வந்து வர வைக்கும். இந்த கடலை மாவு வந்து ஒரு மைல்டான ஸ்க்ரப்பர் மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து அரிசி மாவு யூஸ் பண்ணுறீங்க, பட் இந்த கடலை மாவே வந்து பார்த்திங்கன்னா போதும். ஏன்னா நம்மளோட கை காலில் இருக்க தோலை விட நம்மளுடைய முகத்தில் இருக்க தோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக தான் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம ரொம்ப அழுத்தி ஹார்டான ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மைல்டான ஸ்க்ரப்பர் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க தயிர் அண்ட் ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை சூப்பராக கிளென்ஸ் பண்ணும். ஃபேஸ் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்கள் கை வச்சு நல்லா சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகும். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கடலை மாவு நல்ல ஒரு ஸ்க்ரப்பராகவும் நமக்கு வந்து இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஃபேஸில் வந்து அப்படியே காய விடுங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம நார்மலான வாட்டரில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாம். செகண்ட் பேக் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் முல்தானி மட்டி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு சாறு தான் வந்து எடுத்திருக்கேன். நல்ல ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி அதோடைய சாறு மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதிலிருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் உருளைக்கிழங்கு சாறு வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக இதில் நான் 1 ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக ஹனி வந்து சேர்த்துக்கிறேன். ஹனி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை சூப்பராக வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஸ்கின் வந்து செம்ம மாய்ஸ்சரைஸாக வந்து இருக்கும். அதே சமயத்தில் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகவும் வந்து இருக்கும். ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வாரத்தில் இந்த பேக்கை ஒரு 3 நாள் உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா எப்போவுமே உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸாக வந்து இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி தான் இந்த பேக்கை நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண இந்த 2 ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நெக்குக்கும் சேர்த்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நான் வந்து ட்ரெஸ் நனைஞ்சிரும் அப்படின்ற காரணமாக ஃபேஸ்க்கு மட்டும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். மீதி இருக்க இந்த பேக்கை என்னோட ஒரு சைடு கைக்கு மட்டும் நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எந்த அளவுக்கு ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது அப்படின்றத டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சைடு கையில் வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இதையும் ஃபேஸில் 10 மினிட்ஸ்க்கு நல்லா காய விட்டதுக்கப்புறமா வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வாஷ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபேஸ் வந்து அவ்வளோ மாய்ஸ்சரைஸாக வந்து இருக்கும். உங்களுக்கு கையால் தொட்டு பார்க்கும்போதே அப்படியே நல்லா ஒரு மாதிரி வழுவழுப்பாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். இப்போ என்னோடய ஹேண்ட்ஸையும் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பேக் வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும் அப்படின்றது நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்னோட ஃபேஸில் நான் எந்த மேக்கப்புமே வந்து போடல, ஜஸ்ட் ஒரே ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு அப்படியே தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் ஸ்கின் எந்த அளவு நல்லா பிரைட் அண்ட் க்ளோவாக வந்து இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.